இறையேசுவில் பிரியமான புனித பெரியனாகிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாள் இறைவனின் தாயாக மட்டுமல்லாமல் தன்னை அண்டி வருவோர்க்கு எல்லாம் தாயாக வாழ்வை அளிப்பவள். இறை வார்த்தையை வாழ்வாக்கி இறைவனின் ஆசியை பெற்றவள். இன்றைய வாசகங்களிலே சாலமோன் கடவுளால் அருளப்பட்ட ஞானத்தின் காரணமாக மற்ற அரசர்களை விட உயர்ந்தவராக இருந்தார். ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது என்பதை எடுத்துரைக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே யூதர்கள் ஒரு அரசியல் ரீதியான கண்களால் காணக்கூடிய அரசை எதிர்பார்த்தனர். ஆனால் இயேசுவின் இறையாட்சி என்பது ஆன்மீக ரீதியானது. மக்களின் இருதயங்களில் கடவுளின் ஆட்சி செய்வதை குறிக்கிறது. மானிட மகனின் இரண்டாம் வருகையை பற்றியும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றியும் சிந்தித்தவர்களாய் இக்கல்வாரி பலியில் பங்கேற்று இறைவனின் அருளை பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பெரிய நாயகனுடைய அன்பு பக்தர்களே, அன்னையுடைய திருத்தலத்திற்கு பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தாம் இந்த நற்கருணை பலியின் வழியாக ஆசீர்வதித்து அருள் புரிய வேண்டி சிறப்பாக நாம் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். திருப்பலியிலே நாம் தகுதியான உள்ளத்துடன் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் நமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்
ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஞானம் ஆற்றல் கொண்டது, அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பலவகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது, ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனித நேயம் கொண்டது, நிலைபெயராதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது. ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது, அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது. ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர், கடவுளது செயல்திறனின் கரைப்படையா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாதது, அனைத்தையும் புதுப்பிக்கிறது, தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது, அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஞானம் கதிரவனை விட அழகானது, மீன் கூட்டத்தினிடம் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது, இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது, ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாதது. ஞானம் 1 கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கிறது, எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது. தலைமுறை தலைமுறையாய் உள்ளது உமது வாக்கு பிழறாமை. நீர் பூவுலகை உறுதியாய் இருக்க செய்தீர், அது நிலை பெற்றுள்ளது. பல்லவி. ஒழுங்குமுறைகளின் படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன, ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. பல்லவி. உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக. உம் நீதி நெறிகள் எனக்கு துணை புரிபவனாக. பல்லவி.
அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இத்தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலே கடவுளை காண வேண்டும், கடவுளுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டும், நான் எதிர்பார்க்கின்ற புதுமைகள் எனக்கு நடைபெற வேண்டும், இப்படியாக பல்வேறு தேவைகளை நாம் முன்வைத்து கடவுளிடத்திலே மன்றாடுகிறோம். அப்படி நாம் மன்றாடுகின்ற பொழுது, நாம் கேட்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்ற பொழுது நாம் கடவுளின் அருளால் நிரப்பப்பட்டதாக நாம் உணர்கிறோம். இன்னும் ஒரு சிலர் பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று அங்கே கடவுள் அனுபவத்தை பெற வேண்டும் என்றும் ஆசைப்பட்டு செல்லுவார்கள். எனவே இப்படியாக கடவுளுடைய அந்த இறை அரசை, இறை ஆட்சியை தங்களுடைய வாழ்விலே உணர்ந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையானது எல்லா மனிதரிடத்திலும் அதிகமாகவே இருக்கிறது. யார் ஒருவரும் கடவுளுடைய ஆட்சியை, இறை அரசை வேண்டாம் என்று ஒதுக்க மாட்டார்கள். எனவே அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கடவுளுடைய இறை அரசை, இறை ஆட்சியை நாம் எங்கு கண்டுகொள்ள முடியும்? அதுதான் இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி. அரசர்களாகமும் முதல் அரசர்களாகமும் 10வது அதிகாரத்திலே அந்த இறை ஆட்சி என்பது ஒரு மனிதன் எப்படி அனுபவிக்கின்றான் என்பதற்கான ஒரு விடையை நமக்கு கொடுக்கிறது. அதாவது முதல் அரசராகவும் 10வது அதிகாரத்திலே சேபா நாட்டு அரசி ஒருவர் சாலமோன் அரசனை சந்திப்பதற்காக வருவார். எதற்காக வருகிறார் என்றால், அதாவது சாலமோன் அரசனை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். இவருடைய ஆட்சி திறமை, அவருடைய ஞானம், மக்களை வழி நடத்துகின்ற முறை, இவை அனைத்தையும் கேள்விப்பட்டு அந்த சேபா நாட்டு அரசி என்ன செய்கிறார்? தங்கங்களையும் நறுமண பொருட்களையும் விலை உயர்ந்த கற்களையும் எடுத்துக்கொண்டு ஒட்டகங்களோடு தன்னுடைய பரிவாரங்களை அழைத்து கொண்டு சாலமோன் அரசரை சந்திப்பதற்கு
எருசலேம் நகருக்கு வருகிறார். எனவே வந்தவர் தனக்குள் இது நாள் வரையிலே இருந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடையை தெரிந்து கொள்வதற்காக, அதே போன்று அவருடைய ஆட்சி திறமையை சோதிப்பதற்காக இந்த சேபா நாட்டு அரசி பல்வேறு கேள்விகளை சாலமோன் அரசனிடத்திலே முன்வைக்கிறார்கள். அதற்கு சாலமோன் அரசர் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறார். இதனை சேபா நாட்டு அரசி சற்று எதிர்பார்க்கவில்லை. நாமும் ஒரு அரசியாக இருந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்த அளவிற்கு ஒரு ஞானம் நிறைந்தவராக, ஒரு ஆட்சி புரிகின்றவராக இந்த மனிதர் இருந்து கொண்டிருக்கிறாரே என்பதை நினைத்து பெருமைப்படுகிறார். எந்த அளவிற்கு பெருமைப்படுகிறார் என்றால், ஒரு பேச்சற்றவராக திகைத்து போய் அவர் முன்பாக நிற்கிறார். காரணம், அவரிடத்தில் விளங்கிய ஞானம், இரண்டாவதாக படை வீரர்களை அவர் வழிநடத்துகின்ற முறை, அவர் உண்ணுகின்ற உணவு முறை, அவர் கட்டி எழுப்பியிருக்கின்ற அரண்மனை, வரிசையில் நிற்கின்ற அவருடைய பணியாளர்களுடைய வாழ்வியல் முறை, இவை அனைத்தையும் பார்த்து அந்த சேபா நாட்டு அரசு திகைத்து போய்விடுகிறார். பிறகு சாலமோன் அரசிடத்திலே சொல்லுவார், அதாவது உங்களை பற்றி என்னுடைய நாட்டிலே என்னுடைய பரிவாரங்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கு வந்து உங்களை பார்த்த பிறகுதான் தெரிகிறது, நீங்கள் வாழ்கின்ற வாழ்வியல் முறைகளிலே அவங்க பாதியை கூட என்கிட்ட சொல்லலை. ஏனென்றால் அந்த அளவிற்கு நீங்கள் நேர்த்தியாக திறமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அந்த சேபா நாட்டு அரசி சாலமோனை வாழ்த்துகிறார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை ஆட்சி என்பது என்ன என்பதற்கு இதுதான் விடை. அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எப்படி வாழ்கின்றார் என்பதுதான் அந்த இறை ஆட்சி. நாளைக்கு வாழ்ந்து கொள்ளலாம், மறுநாள் வாழ்ந்து கொள்ளலாம், அல்லது ஒரு வருடம் கழித்து வாழ்ந்து கொள்ளலாம் என்று நாம் வாழ வேண்டிய முறைகளை நாம் எப்பொழுது தள்ளி போடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இறையாட்சியிலிருந்து ஒதுங்கியே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் தான் பிறந்தது முதல் இறக்கின்ற வரையிலே அந்த சாலமோனை போன்று வாழ்வியல் முறைகளை, வாழ்கின்ற கலைகளை அறிந்திருக்கின்றானோ அவன் இறையாட்சிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறான். எனவே அந்த சாலமோனிடத்திலிருந்து நமக்கு தெளிவாக விளங்குகிறது வாழ்வியல் முறை என்றால் என்ன, நாம் வீட்டை எப்படி வைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது சாலமோனை பார்த்து திகைத்து போகிறார். அப்படி அரண்மனையை அவர் வைத்திருக்கின்ற விதம், அதை பார்த்து திகைத்து போகின்றார். அதே போன்று அவர் உண்ணுகின்ற உணவு, அதை பார்த்து திகைத்து போகின்றார். அதே போல அவருடைய பணியாளர்கள் வரிசையில் நிற்கின்ற விதம், அதை பார்த்து திகைத்து போகின்றார். கடவுளுக்கு அவர் பலி செலுத்துகின்ற முறை, இதை பார்த்து திகைத்து போகின்றார். இவை அனைத்தும் நம்முடைய அன்றாட வாழ்விலே பின்னி பிணைந்திருக்கின்றது. எனவே ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுகின்றோமோ அவை அனைத்தும் இறை ஆட்சிக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றோம், இறையாட்சிக்கு உட்பட்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு அடையாளங்கள். அதை சாலமோன் அரசர் தன்னுடைய வாழ்விலே நேர்த்தியாக வாழ்ந்து காட்டினார். அதாவது ஆண்டவர் இயேசு பிறந்தவுடன் இடையர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அடையாளம் என்ன என்றால், துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த துணிகளில் பொதிந்து, அந்த துணி என்பது சாலமோனுடைய ஞானத்தை குறிப்பிடுகிறது. அதைத்தான் விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த முதல் வாசகமானது ஞானத்தை பற்றி ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கின்றது. அந்த ஞானம் எப்படியெல்லாம் செயல்படும் என்பது நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது. எனவே அந்த துணிகளில் பொதிந்து என்று கூறப்படுகின்ற அந்த வார்த்தை சாலமோனுடைய ஞானத்தை, அந்த துணி என்பது அந்த குழந்தை இயேசுவின் மீது போற்றப்பட்ட துணியானது சாலமோனுடைய ஞானத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலே 2 வகையில் இறையாட்சியை தினந்தோறும் செயல்படுத்தி கொண்டிருந்தார். ஒன்று நற்செய்தி அறிவிப்பது, மற்றொன்று நற்செயல்களை செய்வது. எனவே பரிசேயர்கள் என்று ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேள்வி எழுப்புகிறார்கள், இறையாட்சி எப்படி தான் இருக்கும், அது எங்கே தான் இருக்கும், அது எப்படி தான் தோன்றும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அது மின்னலை போல, மின்னலை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதுபோன்று ஒரு நிமிடத்தில்
நாம் வாழ்ந்து காட்ட முடியாது. ஒரு செகண்டில் நம்மால் கடவுளுக்குரிய வாழ்வை வாழ்ந்து காட்ட முடியாது. எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலே அந்த நற்செய்தியை அறிவிப்பதிலும் நற்செயல் புரிவதிலும் வல்லவராக இருக்கின்றார். மனித சுபாவம் இருக்கின்றது, கடவுள் சுபாவம் இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய மனித சுபாவத்துக்கு உட்பட்டு நம்மை போன்று வாழாமல் மாறாக கடவுளுக்குரிய வாழ்வை வாழ்வதிலே அவரும் கருத்தாயிருக்கிறார். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இறை அரசை ஏற்று நம்முடைய வாழ்விலே வாழ வேண்டுமென்றால் சாலமோன் அரசனை போன்று ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசுவை போன்று நாம் வாழ்கின்ற பொழுது அந்த இறையாட்சி இறை அரசானது நம்மோடு என்றும் தொடர்ந்து பயணம் செய்யும் என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே நாமும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நாளை தினம் மறுநாள் என்று நம்முடைய வாழ்கின்ற வாழ்க்கையை தள்ளி போடாமல் முடிந்த வரையில் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கும் நம்மோடு இருக்கின்ற சக மனிதர்களுக்கும் நம்முடைய பிரசன்னம் பலன் கொடுக்க வேண்டும். அதாவது என்னோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளால் பெற்றோருக்கு, கணவன் மனைவியால் ஒருவருக்கு என்று ஒவ்வொருவரும் உடனிருப்பதன் வழியாக அவர்கள் அந்த கடவுளுடைய அரசை நல்ல வாழ்வை அனுபவிக்கின்ற பொழுதுதான் அந்த இறை ஆட்சியானது இறை அரசானது நம்மோடு செயல்படும் என்கின்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து நாம் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமீன். இன்னின்ற வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. இன்னின்ற வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அர்ச்சனை பூவார் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அடுத்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனையும் பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும்.
உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உமக்கு ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் உதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின் எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நிலமடையும். வீருந்திது வீருந்திது இயேசுவின் திருவிருந்திது, அன்பை பொழியும் அருளை வழங்கும் மீட்பரின் திருவிருந்திது. வீருந்திது வீருந்திது இயேசுவின் திருவிருந்திது, அன்பை பொழியும் அருளை வழங்கும் மீட்பரின் திருவிருந்திது. இறை ஊழியர் வீரமாமுனிவரின் அருளாளர் பட்டத்திற்கான இறைவேண்டல். இரக்கம் நிறைந்த தந்தையே, கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்றிட வீரமாமுனிவர் என்றழைக்கப்பட்ட இத்தாலி நாட்டு ஜோசப் பெஸ்கியை என் தாய் தமிழ் மண்ணுக்கு அனுப்பி வைத்தீரே. அவரது அருள் நிறைந்த வாழ்விற்காகவும் அற்பட மிகுந்த பணிக்காகவும் மக்கள் நன்றி கூறுகிறோம். காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப அவர்தம் அருள் பணி, அறப்பணி, அரசியல் பணி, அருந்தமிழ் பணி, மருத்துவ பணி என தூய ஆவியாரின் படைப்பாற்றலோடு அவரை வழிநடத்திய மது வியத்தகு செயல்களை எண்ணி உம்மை போற்றி புகழ்கிறோம். இறைவேண்டல், சாட்சிய வாழ்வு, ஏழைகளுக்கு அடைக்கலம், அனைவருக்கு மீட்பு என பயணித்த ஊழியர் வீரமா முனிவரின் பரிந்துரையால் இந்த மன்றாட்டை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகிறோம். மூவர் இறைவா, இயேசுவின் ஒளியில், அன்னை மரியாவின் வழியில், தாய் திரு அவையின் படிப்பினையின்படி இறை மக்களை வழிநடத்தி சென்ற வீரமா முனிவரின் தூய வாழ்வை கண்ணோக்கி அவரை அருளாளர் நிலைக்கு உயர்த்தி மேலும் எங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் வழிநடத்தும். திருவுலத்தை என்மேல் நிறைவேற்றிட மருளை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனியுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணகாற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித பெரிய நாயகி அன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டும் சிறப்பு ஜெபம்.
நிறைந்த பெரிய நாய் அன்னையே, வீரமா முனிவரால் பாடி புகழப்பட்டவரே, மீன்களால் அலங்கரிக்கப்பட்டவரே, பற்றி வெற்றிருந்து திருவடி நாடி தேடி ஓடி நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் வரும் அடியார்களின் உடல் உள்ள ஆன்மதாகத்தையும் இயக்கங்களையும் தேவைகளையும் படைக்கும் பார்த்து உதவி புரிபவரே, திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. நீர் பரிந்து பேசுவதால் திருத்தலத்தில் இருக்கின்ற நோயாளிகள் எல்லாம் குணம் பெறுவார்களாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலன் கிடைப்பதாக. மகப்பேர் இல்லாதவர்களுக்கு மகப்பேரும், நல்ல வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும், தொழில் முனைவோருக்கு வெற்றியும் கிடைப்பதாக. எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உண்மையான அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் குடிகொள்வதாக. படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பும், வறுமையில் உழல்வோருக்கு நல்ல வாழ்வும், வேலையற்றோருக்கு நல்ல வேலையும் கிடைப்பதாக. முதியோர்களையும் பெற்றோர்களையும் கைம்பெண்களையும் இளையோர்களையும் சிறுவர்களையும் குழந்தைகளையும் விண்ணக ஆசீரால் நிரப்பீராக. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இல்லாமல் இறைவன் உங்களை பாதுகாக்க உங்களுக்குள்ளும், உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும், உங்களை காப்பாற்ற உங்கள் பின்னும், உங்களை ஆஸ்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கோயில் கொண்ட தாயே, கோமகன் இயேசுவை கையில் கொண்டவள் நீ. திருத்தந்தையின் கருத்துக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் திருப்பலி கருத்துக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சியே வருக,
திருவள்ளம் நுழைகள் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. ஆகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசு திருஹிருதயமே, எங்களுக்கு ஆதரவாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெரியநாயகி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே நம் வாழ்வு. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.